இன்னைக்கு ஒரு ஸ்டடி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் படிக்கும்போது நான் படிச்சுட்டே இருக்க ஆனால் மறந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் ஆக்சுவலாக இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் படிச்சுட்டு சில பேர் வந்து படிக்கிறதுலேயே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க சைலண்டாக படிப்பாங்க, ஒருத்தவங்க வந்து நல்லா கத்தி படிச்சு தான் படிப்பாங்க. சில பேர் வந்து எவ்வளோ நாய்ஸ் இருந்தாலும் அதை கன்சிடரே பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு ஃபுல் ஃபோக்கஸாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த ஸ்டடி ஆஃப் விஷயம் வந்து வேரி ஆகும் ஒருத்தவங்களுக்கு. பட் அதை ஞாபகம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ எங்கெங்கே விட்டோம் அப்படிங்கிறத பிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிறீங்களா, நீங்கள் படிக்கும்போது படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதை 2 தடவை இல்லைன்னா 3 தடவை என்ன பண்ணுறீங்க, கண்ணை மூடி நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்தாலும் ஓகே தான், இல்லை வெளியில் சொல்லி பார்த்தாலும் ஓகே தான், அது உங்களுடைய விஷயம். ஓகேவா? இல்லை நீங்கள் வெளியில் சொல்லி பார்த்தா தான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வெளியில் இல்லை அலோன் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாகவே சொல்லி பாருங்க, இல்லை செவுத்து பக்கம் உட்காந்துட்டு நீங்கள் சொல்லி பாருங்க. இப்போ நான்லாம் அப்படி தான் படிப்பேன். அங்கே படிக்கும்போது நான் வந்து எனக்கு நேராக செவுரு தான் இருக்கும். ஸோ அந்த செவுரை பார்த்துட்டு நான் கடகடன்னு 2 ஆர் 2 ஆர் 3 டைம்ஸ் வந்து சொல்லி பார்ப்பேன். ஸோ அது மூலமே எனக்கு வந்து டாபிக் வந்து எண்ட் செமஸ்டர் வரைக்கும் எனக்கு மறக்கவே மறக்காது. அடுத்த கொஸ்டினுக்கு நான் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் லவுடாக சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நான் வந்து செவுத்த பார்த்து சொல்லிட்டு இருப்பேன். இல்லைனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உட்காந்துட்டு எங்களுக்குள்ள நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறது மூலமா, அது லவுடாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது மூலமா நிறைய டவுட்ஸ் வரும். அதை கிளியர் பண்ணுறது மூலமா அந்த டாபிக் எங்களுக்கு கிளியர் கட்டாக மெமரி ஆகிடும். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் சைலண்ட்டாக தான் சொல்லுவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கண்ணை மூடி நம்ம சொல்லி பார்க்குறதுல வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி ஆஃப் டாபிக் ஸ்டடி பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் கண்ணை மூடி என்ன டாபிக் படிச்சீங்களோ அதை அப்படியே கண்ணை மூடி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது நல்லா உங்களுக்கு பிரெயினில் ஏறினது. நீங்கள் கண்ணை மூடி சொல்லும்போது அந்த லைன்ஸ் வந்து அப்படியே கன்டினியூஸாக ரன் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே சிஸ்டம் ஓடுற மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் ஸ்டடி என்ன நீங்கள் கண்டென்ட் படிச்சீங்க, என்ன டாபிக் படிச்சீங்களோ அதை படித்து முடிச்சுட்டு கண்ணை மூடி அதை 2, 3 தடவை சொல்லி பாருங்கள். இல்லை மனசுக்குள்ளே சொல்லி பார்த்தாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு வேலையும் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் டச்சுன்னு ஒன்று இருந்தால் தானே அந்த வேலைகள் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கே. நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு மறக்காது. அந்த ஃபினிஷிங் டச்சப் என்னது, நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் வந்து லவுடாக சொல்லி பாருங்கள். இல்லை உங்களுக்கு லவுடாக சொல்லி பார்க்கணும்னா மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக அந்த டாபிக் உங்களுக்கு மறக்காது. எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரபிளாகவும் இருக்கும்.